ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஃப்ளாட்டர் ஓப்பனிங் ஆகி ஒரு நல்ல பாசிட்டிவ் மூவ்மெண்ட் ஒரு ஒன் சைட் மார்க்கெட்டடாக க்ளோசிங் வச்சுருக்காங்க. அதாவது பெரிய ஹைன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி கிராஜுவலாக ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஒரு மாதிரி சூப்பரான ஒரு க்ளோசிங். 24,581 24,600 வரைக்கும் போகணும்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக 600 கிட்ட டச் ஆகிட்டு தான் கீழே வந்திருக்கு. பேங்கிங்கில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேங்கிங் இண்டெக்ஸ் ஃபுல்லாமே இன்னைக்கு செம்ம சப்போர்ட். அதே மாதிரி எஃப்எம்சிஜியும் இன்னைக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேற இண்டெக்ஸஸ்லாம் பெருசாக சப்போர்ட் பண்ணலை. ஸோ இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னையோட சீஸ் ஃபயர் எண்ட் ஆகுது. யுஎஸ் அண்ட் ஈரான் 14 டே சீஸ் ஃபயர் சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த 14 டே சீஸ் ஃபயர் இன்னையோட எண்ட் ஆகுது. ஸோ அதுக்கடுத்து வந்து எந்த அப்டேட்டுமே இப்போ வரைக்கும் வரல. பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வர தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லிட்டாங்க. ஸோ அது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, நாளைக்கு ஒரு ஃப்ளாட்டர் ஓப்பனிங்கை தான் இண்டிகேட் பண்ணுது. ஏன்னா டவுசோன் அண்ட் நாஸ்டாக் வந்து ஓப்பனிங்கில் 300 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருந்தது. இப்போ வெறும் 16 பாயிண்ட்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் இறங்கியிருக்கான் இப்போ. அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் செல்லிங் தான், பொறுமையாலாம் இறங்கலை. கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்டுக்கு பக்கம் வந்து இப்போ நெகட்டிவே போயிடுச்சு. டவுசோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான செல்லிங்காக போயிட்டு இருக்கு, ஸ்டாப்பே இல்லாமல். இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் மறுபடியும் ஹைக் ஆகுது சீஸ் ஃபயர் ரெண்டானனால. அவனும் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஏறிட்டு இருக்கான், அவனும் நிற்காம. ஓகேங்களா. சில்வர் அண்ட் கோல்டோட ரேட்டும் நல்லா இறங்கிட்டு இருக்கு. ஸோ இது நாளைக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, நாளைக்கு ஒரு செல்லிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு இண்டிகேஷன்ஸ் கொடுக்குது. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டர் ஓப்பனிங் ஆர் நெகட்டிவ் ஓப்பனிங் நடக்க சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக உங்களுக்கு ஆக்ட் ஆக போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 24,500 தான். ஓகேங்களா. ஸோ அதை பிரேக் பண்ணுச்சுன்னா திரும்ப 24,350 வரைக்கும் ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி ஏற்றுனதை பூரா எதுவும் இறக்குறாங்களான்னு வேறு தெரில. ஓகேங்களா. இன்கேஸ் பாசிட்டிவாக மூவ் ஆகுது அப்படின்னா 24,800 தான் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ட். ஸோ ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஆகாது. ஏன்னா ஒரு அப் ட்ரெண்ட்னாலுமே லோயர் ஹை ஃபார்மேஷன் தானே சொல்லியிருக்கோம். ஸோ நல்ல ஹை போச்சு, திரும்ப லோ வந்துச்சு, திரும்ப ஹை போயிட்டு திரும்ப இறங்குச்சு, திரும்ப ஹை போயிருக்கு. ஸோ திரும்ப செல்லிங் வரதுனால தப்பு இல்லையே. ஸோ ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்னா அப்படி தானே இருக்கணும். ஸோ இது அப் ட்ரெண்டா அப்படிங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து செல்லிங் ஆகுதா இல்லை திரும்ப வந்து ட்ரெண்ட் வந்து அப்படியே இருக்க போதா அப்படிங்கிறது. ஓகேங்களா. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பேங்கிங். ஸோ பேங்கிங்க்கும் ஒரு செல்லிங் வேணும். எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா. எக்ஸாக்டாக நம்ம 323 சொல்லியிருக்கோம். 371ல் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு இதுக்கு கீழே தான் கண்டிப்பாக ஓப்பன் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக செல்லிங் ஆகி 56,600 நோக்கி பேங்கிங் வரப்போகுது. ஓகேங்களா. நாளைக்கு கண்டிப்பாக நான் செல்லிங் தாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லைங்க, நான் செல்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்க. ஐடி வழக்கம் போல் சைடுவேஸ். ஐடி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ஐடி வழக்கம் போல் சைடுவேஸு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ரிலையன்ஸ். ஹெச்டிஎஃப்சி பேங்க் அந்த 820 அவனும் அந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணல. 812 812 பிரேக் பண்ணணும்னு சொன்னேன். கரெக்டாக அந்த 812 தான் க்ளோசிங் வைக்கிறாங்களே தவிர அதை தாண்டி வைக்க மாட்றாங்க. அதை தாண்டி வச்சாங்கன்னா தான் கண்டிப்பாக நல்ல மூவ்மெண்ட் கிடச்சிருமே. அதை தாண்ட விட மாட்றாங்க. ஸோ ஒரு சைட்வேஸ் பில்டப் பண்ணுறாங்க அந்த 812ல். ஸோ அதை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணாத வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். ரிலையன்ஸ் சொன்னோன்னா அந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணவே இல்லைங்க. இன்றைக்கி மார்க்கெட் அப்பில் இருந்தாலும் ரிலையன்ஸ் டவுனில் தான் இருந்துச்சு. பேங்கிங் இன்னைக்கு நல்ல பேங்கிங் அண்ட் எஃப்எம்சிஜி நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தனால தான் இன்னைக்கு நிஃப்டி தாறுமாறு. ஸோ பாருங்கள், இதில் ரிலையன்ஸ் வந்து ஸ்டில் அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண மாட்டான். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு அவனும் செல்லிங் தான் ஆக போகிறான். 1327 தான் சப்போர்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நான் ஒரு செல்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்க. ஓகேங்களா. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வெனஸ்டே ஈவினிங் அண்ட் தேர்ஸ்டே ஈவினிங் என்னால் எந்த அளவுக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியும் அப்படின்றது தெரில. ஏன்னா நான் கொஞ்சம் அவுட் ஸ்டேஷன் பிகாஸ் ஆஃப் நான் என்னோட நேஷ்னல் டியூட்டியை வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து என்னோட நேட்டிவ் போகிறனால அங்கே கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூஸ் நிறைய இருக்கும். நான் என்ன மாதிரி வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி எப்படி நான் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்றது தெரில. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒரு டீட்டெயில்டு வீடியோ என்னால் போட முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றதையாவது நான் வந்து அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ சாரி ஃபார் த ட்ரபிள். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே, பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.